இந்த ரிவ்யூவில் எந்த மூவி பற்றி பார்க்க போறோம்னா சிறை. படத்தோடைய ஸ்டார்டிங்கில் விக்ரம் பிரபு போலீஸ் ஏட்டாக இருக்காரு. அவரும் இன்னொரு 2 போலீஸையும் வேலூர் ஜெயிலேருந்து சிவகங்கை கோர்ட்டுக்கு ஒரு கைதியை கூட்டிட்டு போக சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அந்த கைதி பேர் தான் அப்துல் அப்படின்ற கேரக்டரில் வர எல்கே அக்ஷய்குமார். கைதியோட பாடி லாங்குவேஜை பார்த்தா தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கைதி தப்பிச்சு போனாரா இல்லையா, விக்ரம் பிரபுக்கும் கூட இருக்கிற போலீஸ்க்கும் பிரச்சனை ஆச்சா இல்லையா அப்படின்னு தான் படத்தோடைய மீதி கதை. விக்ரம் பிரபு போலீஸ் ஏட்டாக ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் சீனில் வர ஃபைட் சீன் ஆகட்டும், ஒரு போலீஸ்க்கும் குறைஞ்சபட்ச அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்கிற அந்த மூமெண்ட்லேயும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. எல்கே அக்ஷய்குமார் டெபியூ பண்ணியிருக்காரு. டெபியூ ஆக்டர்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. லவ் அண்ட் இமோஷன் சீனில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுலேயும் கிளைமேக்ஸ் போர்ஷனில் இமோஷன் சீனில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதர் கேரக்டர்ஸில் வந்த ஆக்டர் அனிஷா அனில்குமார், ஆனந்தா தம்பிராஜா, மூனார் ரமேஷ், தேனப்பன் எல்லாருமே கேரக்டர்ஸை ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே தமிழ் பண்ணியிருக்காரு. தமிழ் இதுக்கு முன்னாடி விக்ரம் பிரபு வச்சு டானாக்கார மூவி எடுத்திருக்காரு. ரியலிஸ்டிக்கான போலீஸ் ஸ்டோரியாக எடுத்திருந்தாரு. இந்த மூவி உண்மைக்கு நெருக்கமான பல காட்சிகள் வச்சிருக்காரு. இந்த ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே தமிழ் பண்ணதுனால கூடுதல் பலம் சேர்க்குது.